ஹாய், கறி விருந்து பார்க்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை மஞ்சத்தூள் சீரகம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பெரியகுளம் ஸ்டைல் அம்மா செய்கிற டேஸ்டி பிரியாணி. இதில் 1 கிலோ கறி இருக்குது. இதுக்கு நான் அளவு சொல்கிறேன். இப்போது மிக்சியில் பவுட்ரு பண்ணுறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ எடுத்துருக்கு. 1,5 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கு. 2 பெரிய வெங்காயம், 1 லெமன், 4 தக்காளி, அரைச்ச 1/4 கிலோ வெள்ளைப்பூடு, அரைச்ச 300 கிராம் சின்ன வெங்காயம், அரைத்த 200 இஞ்சி, மல்லி இலை தேவையான அளவு, 1 கட்டு புதினா, நெய் 200, தயிர் 1/2 லிட்டர். இந்த 1/2 லிட்டர் தயிரில் நம்ம 2 ஒரு குழிக்கரண்டி மட்டும் ஊற்றுவோம். மீதி வந்து ரைத்தாவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்தோமல்ல, அதை பொடிச்சுக்கிறோம். அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா, அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஜீரகத்தூளை காணோம், அம்மா தேடி எடுத்துகிட்ருக்காங்க. இதோ வந்துடுச்சு. ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். அப்புறம் இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான தேவை முந்திரி பருப்பு. இது ரொம்ப காஸ்ட்லியான பிரியாணி. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் 100 கிராம் நெய் ஊற்றிக்கணும். 200 கிராம் எடுத்த நெய்யில் நம்ம இப்போ 100 கிராம் மட்டும் ஊற்றினா போதும். அப்புறம் அந்த ஹோல் ஸ்பைசஸ் அம்மா எடுத்தாங்கல்ல, அதை போடுறாங்க. அது நல்லா பொரியணும். ஸோ நல்லா பொரிஞ்சால் தான் அதோடய ஸ்மெல் நல்லா வெளியில் வரும். இப்போது 2 வெங்காயம் எடுத்தோம்ல, அந்த 2 வெங்காயத்தை போடணும். இந்த வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன், ரொம்ப கருகிடக்கூடாது, ஓரளவுக்கு ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம பிரியாணி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் வதங்குற அளவுக்கு, அது வேகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ சின்ன சின்ன தக்காளியாக 4 தக்காளி எடுத்து நறுக்கி அதையும் போட்டு இப்போ அம்மா வதக்குறாங்க. நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். இந்த தக்காளி கொஞ்சம் சின்னதாக இருக்கனால 4 தக்காளி. இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? கல்லுப்பு. கல்லுப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கிறோம். ஏன் தனித்தனியாக போடுறோம் இஞ்சி பூண்டு? அதாங்க எங்கள் ஸ்பெஷலே. ஓகே. இப்போ இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்க தான் என்ன ஆகும்? நல்லா வதங்கும். இல்லை, டேஸ்ட்டு வரும். அப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்க பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பூண்டும் போட்டாச்சு. பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து என்ன போடுவீங்க? இதில் முக்கியமானது என்னென்னா, பூண்டு கொஞ்சம் அம்மா தாளிச்சாவுக்கு எடுத்து வச்சிட்டாங்க. ஓகே. எவ்வளோ? சும்மா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அதை தாளிச்சாவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு இதையும் நான் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இதெல்லாம் வதங்க தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். வதக்காமல் நீங்கள் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரியாணிக்குரிய மனமோ டேஸ்ட்டோ வராது. இது வந்து நான் சொல்லலை, எங்கள் அம்மா சும்மா இல்லாமல் சொன்னாங்க, அதுதான் நான் சொன்னேன். இப்போ என்ன வேணும்? 300 கிராம் சின்ன வெங்காயம், அதுலேயும் கொஞ்சம் தாளிச்சாவுக்கு எடுத்து வச்சிட்டாங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மிச்ச மீதியெல்லாம் தாளிச்சாக்கு போடுறது. ஏன்னா தாளிச்சா ரொம்ப பாவம். ஆமாம், பெரிய வெங்காயம் போட்டு தாளிக்கிறீங்களே, அப்போதான் சின்ன வெங்காயத்தை போடுறீங்க அரைச்சி? அப்போ தாங்க பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் தலப்பாக்கட்டி பிரியாணியில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே வந்துருச்சு. இப்போது இந்த இது சொன்னோம்ல, மசால் பொடி 1 ஸ்பூன் 2 ஸ்பூனுன்னு. ஸோ அதெல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டு வதக்குறோம். அப்புறம் பச்சை மிளகா போடணுங்க. பச்சை மிளகா ஒரு சில பேர் ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் அம்மா எல்லா ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்ட பிறகு பச்சை மிளகா போடுவாங்க. ஏன்னா மறந்துருப்பாங்க, அப்படி தானே? இப்போ பட்டை கிராம் பொடி இருக்குது இல்லைங்க, அதையும் போடணும். மறந்துட்டோம் பார்த்தீங்களா? அதுதான் பிரியாணி டேஸ்ட்டுக்கே முக்கியமான காரணம். அப்புறம் மஞ்சத்தூள், அது இன்க்ரீடியண்ட்டில் கொஞ்சம் சொல்ல மறந்துட்டோம். அது ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். அடுத்து இப்போது 1 கட்டு புதினா, கொஞ்சம் மல்லி இலை.
மல்லி இலை கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லி இலை போடலைனாலும் பரவாயில்ல, இங்கே எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சும்மா போட்டிருக்காங்க. இல்லைங்க, கண்டிப்பாக போடணும். அடுத்து 1 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. 1 கப்லேருந்து 1.5 கப் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் எதுக்குப்பா ஊற்றுறீங்க? அதான் ரைத்தா இருக்குல்ல. தயிர் பிரியாணிக்கு போடணும்ல, எல்லாருமே அப்படி தானங்க செய்வாங்க. எல்லாரும் செய்கிறாங்கன்னு இவங்களும் செய்கிறாங்க. சரி, தயிர் போட்டாச்சு. தயிர் நல்லா போட்டதுக்கப்புறம் இது எதுக்கு சிமினி புகை ரொம்ப வருதோ? ரைட்டு. நெக்ஸ்ட் இல்லை, கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கணும்னு காட்டணும். அடுத்து 1.5 கப் போட்டாச்சு. ஏப்பா மட்டன் பிரியாணிக்கு மட்டனே மறந்துட்டீங்க. இப்போ எல்லாம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் அழகாக தூக்கி அவங்கள கொட்டி விட்டுருவோம். ரைட்டு. இப்போ கொட்டிட்டு இதையும் நல்லா வதக்கணும். ஸோ மட்டன் வந்து ஏற்கனவே வேக வச்சாச்சு. மஞ்சத்தூளும் சீரகம் ஆமாம் போட்டு நல்லா வேக வச்சாச்சு. ஸோ அதையும் எடுத்து நல்லா எண்ணெய் ததும்ப வதக்கணும். எது ததும்ப? எண்ணெய் ததும்ப 11 மணிக்கு பிரியாணி போடுறோன்னு சொன்னோம். 1 மணி ஆகிப்போச்சு. கொலவெறியில் காத்துட்ருக்காங்க. கொஞ்சம் வேகமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். செஞ்சுருவோம். நானாக இருந்தால் வேகமாக செஞ்சுருவேன். அம்மா வச்சா இதான் கொஞ்சம் ஸ்லோ. இப்போது நல்லா வதங்கியாச்சுங்களா? நல்லா வதங்கிருச்சு. நல்லா அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து வீடே வரும். அவ்வளோ மணக்குங்க. ஏங்க உளர்றீங்க? ஆமாங்க. பசி மயக்கமா? ஆமாம், இதுதான் எங்கள் அம்மா. என்னங்க அம்மான்னு சொன்னீங்க, அப்புறம் சட்டியை காட்டுறீங்க? இல்லைங்க, அம்மா வந்து இந்த தண்ணி அளந்து ஊற்றுறாங்க. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. அளந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போது இந்த தண்ணி ஊற்றின பிறகு ஆக்சுவலாக ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லது, சீக்கிரமாக வேகும். ஸோ இது நல்லா வந்து கொதிக்கணும். ரைட்டு. இப்போது ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறாங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ நல்லா கொதிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அரிசி போட முடியும். ஸோ இது கொதிக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம்? தாளிச்சா போட்டுக்கலாம். தாளிச்சாவுக்கு 1 டம்ளர் வந்து சின்ன டம்ளரில் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் அளந்து எடுத்துக்கிறோம். ஐயோ கொதிச்சிட்ருக்குது. கொதிச்சிட்ருக்கிறதுனால இப்போ அம்மா அரிசி போட ஆரம்பிச்சிட்டாங்க. தால்ச்சாவுக்கு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப அவசரம் போல். சரி, ஓகே. அந்த கொதிச்சதுனால அம்மா ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. பசிக்குதா? இப்போ தாளிச்சாக்கு வருவோம். இப்போ அந்த எடுத்து வச்சுருந்தாங்களோ ஒவ்வொரு ஸ்பூன் மட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, பூண்டு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். மீதியெல்லாம் ஒரு ஸ்பூன் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த பருப்போடு நம்ம சேர்க்கணும். உப்பு, கொஞ்சம் தண்ணி, அப்புறம் இந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்க்கணும். இது எதுக்காக சேர்க்குறீங்க? தாளிச்சாக்கு தானே? ஆமாங்க, மிச்சம் இருக்கிறது வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. இது ஒரு சோம்பேறி குழம்புங்க. இருக்கிறத பூரா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தாளிச்சா ஈஸியாக ரெடி ஆயிரும். இங்கே சவுத் சைடில் ஃபுல்லாக தாளிச்சா தான் பிரியாணிக்கு அக்கம்பனி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்சா வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அந்த கேப்பில் தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுக்கோங்கப்பா, அதை மறந்துட்டோம் அந்த தாளிச்சாவுக்கு. அப்புறம் இப்போ அந்த இதில் வெந்த கறியில் கொஞ்சம் ஒரு 10-15 கறி. ஆமாம், ஏன்னா 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தாங்க, சமாளிக்கணும்ல. அதனால் கொஞ்சோண்டு கறி எடுத்து தாளிச்சா வச்சாச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. 2 சிட்டிகைன்னா போட்டுகிட்டே இருக்காங்க. இல்லை அவ்வளோதான் 2 சிட்டிகை தான். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. அப்புறம் போதும் ஏதோ அடித்து விட்டுட்டு இருக்காங்க. மல்லி இலை அடுத்து அதுவும் 2 ஸ்பூன் தானா? அது தேவையான குத்து மதிப்பாங்க. தாளிச்சா வந்து மூத்த பிள்ளை மாதிரிங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓ, உங்கள் இதையும் நீங்கள் இதில் தரீங்களாக்கா? அடுத்து அந்த கரம் மசாலா நம்ம அரைச்சி வச்சோம்ல பொடி, அது 1 ஸ்பூனு. ஆமாம், அதுவும் வேஸ்ட்டாக போகும்ல, அதையும் அந்த மூத்த பிள்ளைக்கே தள்ளணும். ஓஹோ, சரிங்க. இப்போ என்ன பண்ணுறோம்? இதை வந்து க்ளோஸ் பண்ணி லிட்டு போட்டு நம்ம ஒரு 6-7 விசில் விடுறோம். மறந்துட்டேன், தண்ணி ஊற்றணும்ல. ஆமாம், ஏன்னா அந்த தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போது முக்கியமானதுங்க, பிரியாணிக்கு வருவோம். ஆமாம், ஒரு லெமனை புழிஞ்சு விடுங்க. இப்போ காஸ்ட்லியான ஐட்டம், அதை மறந்துட்டோமே. அதான் முந்திரி பருப்பு இவ்வளோ வறுக்கிறாங்கன்னு தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம்தான் பிரியாணியில் போடுவாங்க, மீதியை ஃபுல்லாக வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க. ஓகே, தாளித்து இப்போ பிரியாணியில் போட்டாச்சு. இப்போ நம்ம தம் வைக்கிறோம். தம் வைக்கிறோமா? அதாவது பிரியாணிக்கு தம் வைக்கிறோம். அது எப்படி வைக்கிறேன்னா, கீழே ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல், யூஸ் இல்லாத தோசைக்கல் வச்சுட்டு மேலே அந்த பிரியாணி அப்படியே தூக்கி வச்சுருங்க. தூக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர்,
சுடுதண்ணி புரியுதுங்களா உங்களுக்கு இங்கிலீஷு? புரியுதுங்க. அதை மூடி போட்டு அதை தூக்கி மேலே வச்சிடறோம். அப்படி தான் தம் போடணும் என்னங்க? ஆமாங்க ஆமாங்க. அதுக்குள்ளே தாளிச்சா ரெடி பண்ணிடலாம். ஒரு இதில் எண்ணெய் ஊற்றி அப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு இது என்னங்க? இது சிக்கன். செம்மையாக இருக்கப்பா பார்க்குறதுக்கு. அந்த தாளிச்சா வதக்குனதுல என்னப்பா சிவப்பாக இருக்குது? அது சாம்பார் பொடி, அதாவது வீட்டு மசால். அது கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி அதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல தாளிச்சாவோட மெட்டீரியல்ஸ், இந்த மீதி எல்லாம், அதுக்கு பேர் மெட்டீரியல்ஸ் இல்லை, இன்க்ரீடியன்ஸ். எஸ் அதை வந்து கொட்டணும். அல்லது இந்த தாளிச்சதை தூக்கி அது மேலே கொட்டணும். அப்புறம் தேங்காய் முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அது வீடியோ எடுக்க மறந்துட்டா சௌந்தர்யா. இப்போது டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. ஏன்னா ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்காக வேறு வழி இல்லை. 1 o'clock கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஓ சூப்பராமா இவங்க. வேறு லெவல். இவரோட ரியாக்ஷனை பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இது யாருப்பா? அம்மா தான். அது அப்பா. அது யாருப்பா அந்த குட்டி பையன்? அவர் தான் நம்ம ஹீரோ. ஆனால் அவர் கண்டுக்காமல் அங்கிட்டு போய் பெயிண்டிங் வேலை பண்ணுறாரு. ஏப்பா நீ முடிச்சிடாதீங்க. ஒரு டவுட்டு, அது என்னப்பா ரைத்தால புள்ளி புள்ளியாக சிவப்பாக இருக்குது? அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி, ரொம்ப நாள் இல்லை, இப்போ தான் ஒரு 1 week முன்னாடி மாதுளம்பழம் வாங்கினோம். அதை உரித்து சாப்பிட சோம்பேறித்தனப்பட்டு வேஸ்ட்டாக கிடந்துச்சு. ஓஹோ, அதை ரைத்தாக்குள்ளே போட்டாச்சா? ஆமாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அதில் முந்திரி பருப்பு டெக்கரேஷன் பயங்கரமாக இருக்குப்பா. உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சத்தியமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை ஒரே நாங்கள் சொன்னாலும் பிரியாணி வேறு லெவல் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எங்கள் ஃபேமிலியோடு செஞ்சோம் அப்படிங்கிறனால நாங்கள் ஃபேமிலியாக வாய்ஸ் கொடுத்துருக்குறோம். ஓகே, பாய். பாய்.